ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதி ஷெட்யூல் நேற்றுக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குமரன், கங்கா, யமுனா இவங்களுக்குலாம் வந்து ஷூட்டிங் போன மாதிரி அப்டேட்ஸுமே கிடச்சிருந்துச்சு. அதையுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. பட் அந்த வீடியோஸ் வந்து அவ்வளோவா போகல, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நேற்றுக்கு வந்து நம்மளோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு காஸ்டியூம் தான் வந்து நேற்றுக்கு யமுனா வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்குமே காவேரி வீட்டில் இருக்க மாதிரி, அதாவது அவங்க வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது காவேரி வீட்டில். ஸோ இன்றைக்கும் ஷூட்டிங் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதுவுமே காவேரி வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நேற்றுக்கு வியர் பண்ணியிருக்க சாரியும் இன்றைக்கி வியர் பண்ணியிருந்த சாரியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எல்லோ பட் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ டார்க் லைட் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே கவர் வீட்டில் தான் இருக்காங்க. பட் இனிமேல் எல்லாமே இப்படி தான் நடக்கும் இதுக்கப்புறம் அப்கமிங் ட்ராக். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் தான் தாத்தா வீட்டில் இங்கே அப்போ காவேரி வீட்டில்னு சொல்லி மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தாத்தா வீட்லேயும் ஷூட்டிங் காமிப்பாங்க. ஸோ அஜய் இருக்க மாதிரி அதுக்கப்புறம் அடுத்து என்ன பிளான் பண்ணலான்னு தாத்தா பாட்டி பிளான் பண்ணுற மாதிரி விஜய் எப்படி கூப்பிட்டு போகலாம், விஜயும் காவேரியும் அந்த மாதிரி பிளானிங்லாம் போகும். அப்படி இல்லைனா அஜய் அவரை வந்து உள்ளே கூட்டு வந்து ஸோ ஏதாச்சும் பிளான் பண்ணுவார் சித்தப்பா, அந்த மாதிரி தான் வந்து தாத்தா வீட்டில் போகுமே தவிர விஜய்க்கு அங்கே ஷூட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ விஜய் காவேரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வீட்டில் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்கமிங் ஷூட்டிங் ஸோ காவேரி வீட்டில் தான் இருக்காங்க. நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. விஜய் இங்கே வந்திருக்காரு. பட் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்களா, இல்லை பக்கத்தில் ஒரு புதுசாக அவங்களோட போர்ஷன் இருக்குல்லையே அங்கே இருக்காங்களா, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் லொக்கேஷனில் ரெண்டு பேர் மட்டும் தடை கொடுத்தின மாதிரி போகிறாங்கன்னா நமக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் அந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். அது பக்கத்து போர்ஷனில் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. தெரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் ஷூட்டிங் போகும். அதாவது காவேரி ஃபேமிலியில் இருந்தாங்க, அந்த ஒரு லொக்கேஷனில் தான் ஷூட்டிங் போக போகுது. ஸோ வீக்கா, குஹா எல்லாருமே ஒரே லொக்கேஷனில் இருக்க போகிறாங்க. யமுனா மட்டும் அப்பப்போ வந்துட்டு போக போல். யமுனாக்கும் வந்து அந்த ப்ரெக்னன்சி ரிவீல் ஆச்சுன்னா அவங்களோட பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். தெரியல அடுத்து என்ன சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை யமுனா ஏதாச்சும் ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்களான்னு தெரியல. எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எபிசோட் பார்க்கும்போது நமக்கு புரியும். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரெடிக்ஷனையும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.